இன்னைக்கு வடி பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா கடாயில் காய வச்சுருக்கோம். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து பெரிய ஆனியன் அதை வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கோம். அதை இப்போ எண்ணெயில் போடுறோம். இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிச்சிடணும். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி, அதனால் இதில் வந்து 1.5 கிலோ அரிசி, அதை நல்லா களைஞ்சி ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வைக்கணும். அடுப்பில் தண்ணி காயுது. மசாலா என்ன சேர்க்கணுங்கிறத பார்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, மராட்டி மூக்கு, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, கசகசா, 2 பச்சை மிளகு, மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம். தண்ணி காஞ்ச தண்ணியில் இதை கொட்டி விடணும். ஏன் தண்ணியில் இதை கொட்டுறோம்னா வாசனை வந்து ரைஸ் வேகும்போது வாசனை வந்து நல்லா கமகமன்னு இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வடி பிரியாணினால். நம்ம காமிச்ச மசாலாவில் பாதி எடுத்து 2 மடங்கில் 1 மடங்கு எடுத்து நம்ம மசாலாவை பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். பிரியாணிக்கு ஒவ்வொரு பீஸு இத்தண்டி இருக்கணும். ஒரு பீஸ் வந்து இத்தண்டி இருக்கணும். மொத்தம் 15 பேர்த்துக்கு செய்கிறோம். இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். அரிசி போடாததுக்கு முன்னுக்கு அதை சேர்க்கணும். மசாலா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி தட்டிக்கலாம். வெங்காயம் பொரிச்ச எண்ணெயிலே வந்து நம்ம இப்போ வந்து நட்ஸு பொரிக்க போகிறோம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அண்டிப்பழம், கிறிஸ்மஸ் பழம், அண்டிப்பருப்பு. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். வடி பிரியாணினா என்னென்னா, ஃபஸ்ட்டு சாதத்தை வந்து மசாலா போட்டு இந்த மாதிரி வேக வச்சு 3/4 வேக்காடில் வந்து எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ வந்து அரிசி வந்து 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம வடிக்கணும். சோறு வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு சட்டி அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வடிக்கணும். ரைஸ் இந்த மாதிரி உடையாமல் ஆற வச்சு எடுத்துக்கணும். பிரியாணிக்கு மெயினாக மசாலா தயாரிக்கணும். அந்த மசாலா தயாரிக்கிறதுக்கு இப்போ நம்ம சட்டியை காய வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம பொரிச்சோம்ல, எண்ணெய் பொரிச்சோம்ல, அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சாச்சு. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் அரை வேக்காடு வெந்தோடனே பச்சை மிளகா போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு தூள் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கை புதினா, ஒரு கைக்கு மல்லி போடணும். பூண்டும் பச்சை மிளகாவும் ஒன்றா அரைச்சதை சேர்த்துக்கலாம். பூண்டும் பச்சை மிளகா ஒன்றா அரைச்சதை சேர்த்துட்டதுக்கப்புறம் இஞ்சியை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மசாலாவை எண்ணெயிலே நல்லா வதக்கணும். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகா அப்படி சேர்த்துக்கலாம். வத்தல், மல்லி, ஜீரகம், மசாலா பொருள்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சாந்தில் நல்லா வந்து இந்த சிக்கன் வந்து வேகணும். நல்லா வேகணும். புளிஞ்சு வச்சுருக்க லெமனை வந்து இதில் நல்லா ஊற்றிக்கலாம். சிக்கனோட மிக்ஸ் ஆகி வேகும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். 200 ml தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றுறனால கறி வந்து நல்லா பஞ்சு போல் வேகும். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேக மசாலாவில் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்துடணும். வடிச்சோரை வந்து இப்போ கொட்டிக்குவோம். இந்த லேயர் வந்து சேர்த்துக்கணும். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கணும். பொரிச்சு வச்சுருக்க முந்திரி பழம், அண்டிப்பருப்பு, வாங்க இப்போ ஒரு லேயர் செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து புதினா கொத்தமல்லியை போடுவோம். இப்போ முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், அண்டிப்பருப்பு எல்லாமே வந்து பொரிச்சு வச்சுருக்கத ஃபைனலாக இருக்கிறது ஃபுல்லாக இதில் தட்டிடணும். படித்து இப்படி லேயர் லேயராக பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் வடி பிரியாணி. இப்போ ஆனியனை நல்லா பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடுறோம். நல்லா கலர்ஃபுல்லான பிரியாணி. ஒயிட்டு, எல்லோ, க்ரீனு, ரெட்டு, இப்படி உங்களுக்கு கலர் இயற்கையிலே வந்து கலர் காம்பினேஷன் வந்துடும். இப்போ வந்து தம் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். அடியில் சிம்மில் இருக்குது. நல்லா தோசை சட்டியில் தூக்கி அந்த சாப்பாடை வச்சுருவோம். வெயிட்டுக்கு வந்து கல் நல்லா உலக்க கல் இருக்குதுல்ல, வீட்டில் நம்ம இதுக்கெல்லாம் தட்டுவோம்னா அந்த கல்லை தூக்கி வச்சுருவோம். 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா நம்ம எதிர்பார்த்த பிரியாணி, வடி பிரியாணி ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் வந்து ஹை ஸ்பீடு, அப்புறம் லோ ஸ்பீடு, அப்புறம் ஸ்லோ வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஒரு 1/2 hour கழித்து எடுத்தோம்னா நம்ம எதிர்பார்க்குற தம் பிரியாணி ரெடி ஆயிரும். இதான் இதோட ப்ரொசீஜரு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி தம் வேணாலும் போடுங்க. எங்கள் ஸ்டைலில் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ வந்து தம்மை எடுத்துடலாம். சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வடி பிரியாணி இதுக்கு பேர். பிரியாணி எடுத்தாச்சு. சுவையான தம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. வடி பிரியாணி, சுவையான தம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.